Dear students, today we are going to learn a prose lesson from 8th standard English book, Unit 1, The Nose Jewel, written by C. Rajagopalachari. The Nose Jewel. நோஸ் ஜுவல் அப்படின்னா மூக்கில் அணிகின்ற அணிகலன். மூக்கில் அணிகின்ற அணிகலன் பேர் மூக்குத்தி. Before going to the lesson, we see about the author. Chakravarti Rajagopalachari, informally called Rajaji, was an Indian politician, independence activist, lawyer, writer, historian and statesman. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி, சுருக்கமாக ராஜாஜி அப்படின்னு சொல்லுவோம். இவர் இந்திய அரசியல்வாதி, சுதந்திர போராட்ட வீரர், வழக்கறிஞர், எழுத்தாளர், வரலாற்று ஆசிரியர் மற்றும் ஆட்சி பணியில் இருந்தவர். இவர் 1878 கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தொரப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தார். இவர் இந்தியாவுடைய கடைசி கவர்னர் ஜெனரல். சென்னை மாகாணத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்தார். மேற்கு வங்கத்தின் கவர்னராக இருந்தார். உள்துறை அமைச்சராக இருந்தார். தமிழ்நாட்டில் முதல் அமைச்சராகவும் இருந்தார். இவருக்கு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. இப்போ நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகிற கேரக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ராமையா, ராமையாஸ் வைஃப், மேல் ஸ்பேரோ, ஃபீமேல் ஸ்பேரோ, மீனாட்சி அம்மாள், குப்பாயி, ராமநாதம். அடுத்து இந்த லெசனுக்கான மைண்ட் மேப். அந்த வீட்டில் ராமையாவுடைய ஃபேமிலி. ராமையா, his wife lived in poverty. Both quarreled often. Wife of Ramaya noticed the jewel. She took it. Meenakshi Ammal gave police complaint. Wife of Ramaya hid the jewel, fell sick. Both spent their lives in fear. Sparrow's family, male and female sparrows, lived in the nest in the Ramaya's house. Male sparrow bought nose jewel. Bad dropped on the floor. Male sparrow made fun of Ramaya's wife. Sparrows said, "Never be greedy, don't steal." இதுதான் அந்த பாடத்துக்கான மைண்ட் மேப்பு. பேஜ் நம்பர் 2, ரீடிங். Ramaya was a simple man living in the town. He lived with his wife in a nice house made of tiled roofs. He was not rich, but he could take care of his family. ராமையா நகரத்தில் வசிக்கக்கூடிய ஒரு ஏழை மனிதர். ஒரு நல்ல வீட்டில் தன்னுடைய மனைவியோட வசித்து வந்தார். அவரோட வீடு மேட் ஆஃப் டைல் ரூஃப்ஸ், ஓட்டு வீடு. ஹி வாஸ் நாட் ரிச், பட் ஹி குட் டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. அவர் ரொம்ப செல்வந்தர் இல்லை, ரொம்ப ஏழையும் இல்லை. அவரால் அவருடைய குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு வருமானம் வருது. அதை வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கார். 2 sparrows built a nest in a nice spot in the roof of Ramaya's house, and the mother bird laid her eggs in it. 2 குருவிகள் ஒரு அழகான இடத்துல அவங்க கூரை மேலே கூடு கட்டிச்சு. அதில் அம்மா குருவி முட்டையிட்டு அந்த கூட்டில் குஞ்சும் பொறிச்சிடுச்சு. "My dear," began the male sparrow. அந்த கூட்டில் இருந்துக்கிட்டு தினம் அந்த வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத அந்த ஸ்பேரோஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு நாள் அந்த மேல் ஸ்பேரோ "மை டியர்" அப்படின்னு ஆரம்பிக்குது. ஏதோ பேச ஆரம்பிக்குது.
And what do you want now? Asked his wife. உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு பெண் குருவி கேட்டது. Why does the lady of this house always quarrel with her husband? அந்த லேடி எப்பவும் ஏன் அவனுடைய கணவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. How am I to know? Said the female bird. Let us mind our own business. அவரோட மனைவி ஏன் அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? How am I to know? Let us mind our own business. நாம் நம்மளோட வேலையை பார்ப்போம், ஏன் அடுத்த குடும்பத்தில் நம்ம தலையை நுழைச்சிக்கிட்டு அப்படின்னு ஃபீமேல் ஸ்பேரோ சொல்லு. You are always self-centered, said the male sparrow and added, should we not help this poor Ramaya? You are always self-centered. Self-centered அப்படின்னா தன்னை பற்றியே செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது. யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப்-சென்டர்ட். நீ எப்பயுமே உன்னை பற்றி மட்டும்தான் சிந்திப்ப. நம்ம இந்த ராமையா வறுமையில் இருக்கிறத பார்த்து அவனுக்கு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பெண் குருவிக்கிட்ட அந்த ஆண் குருவி சொன்னேன். The female sparrow said with disdain, let me see, what help can we do for him? Please do not talk about what does not concern us. See that the cat does not come near our nest. That would be enough for you and me. The female sparrow என்ன சொன்ன, disdain அப்படின்னாக்கா கொஞ்சம் வெறுப்பா என்ன சொன்னிச்சு அப்படின்னாக்கா, let me see what help you can do for him. நீ அந்த ராமையாவுக்கு அப்படி என்ன உதவி செய்கிறேன்னு நானும் தான் பார்க்குறேனே அப்படின்னு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் தயவு செஞ்சு அடுத்தவங்களோட விஷயத்துக்கு போகாத, அடுத்தவங்க விஷயத்தை பற்றி பேசாத. இங்கே நம்மளோட கூட்டுக்கு பூனை வர மாதிரி இருக்கு. பூனை அங்கேயும் இங்கேயும் உலா வருது. நம்மளோட குஞ்சுகள்லாம் கூட்டில் இருக்குது. நம்மளோட கூட்டுக்கு பூனை வந்ததுனாக்கா எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும். அதை முதல்ல காப்பாற்ற பாரு, நம்மளை முதல்ல காப்பாற்றிக்க பாரு அப்படின்னு சொல்லு. Somewhere in the muck heap lay a diamond nosed jewel. The male bird picked it up and came to the nest with the shining stud in the beak and said to his wife, look, do you like this? அதாவது எங்கேயோ குப்பையில் இருந்து, மக் ஹீப் அப்படின்னாக்கா உதவாத பொருட்களை போடுற அதை குப்பை, எங்கேயோ குப்பையிலேருந்து ஒரு டைமண்ட் நோஸ் ஜுவல், ஒரு வைர மூக்குத்தியை இந்த ஆண் குருவி எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய மனைவி பெண் குருவிக்கிட்ட கொடுக்குது. அது என்ன சொன்னிச்சு அப்படின்னாக்கா, லுக், டு யூ லைக் திஸ்? இங்கே பாரு, இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. த வைஃப் பேர்ட் ரிப்ளைட், வாட் ஆம் ஐ டு டூ வித் டைமண்ட் நோஸ் ஸ்டட்ஸ் ஆர் வித் இயர் ரிங்ஸ்? ஃபைண்ட் சம் கிரப், த யங் ஒன்ஸ் ஆர் ஹங்க்ரி. பெண்குருவி என்ன சொல்லிச்சு அதுக்கு அப்படின்னா, வைரமுக்குத்தியை பார்த்துட்டு, உன்னுடைய டைமண்ட் நோஸ் ஸ்டட்ஸோ அல்லது இயர்ரிங்ஸோ எனக்கு ஒன்றும் உதவாது. அதை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யாது? நம்மளோட குருவி குஞ்சுகள்லாம் என்ன பசியில் வாடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பசியை போக்குறதுக்கு ஏதாவது கிரப் அப்படின்னாக்கா தீவனம், ஏதாவது சாப்பிட தீவனம் எடுத்துகிட்டு வந்தால் கூட பரவாயில்ல. அதை விட்டுட்டு இதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி. பேஜ் நம்பர் 3. The bird dropped the diamond stud on the floor and went out in search of little worms for the young ones. பெண்குருவி இப்படி சொன்ன உடனே ஆண்குருவி அந்த வைரமுக்கியத்தை அந்த அப்படியே கீழே போட்டுட்டு தன்னோட குஞ்சுகளுக்கு இரை தேட கிளம்பிடுச்சு. Ramaya's wife noticed the jewel as she was sweeping the floor. She picked it up with delight and wore it. இது கீழே மோதிரத்தை போட்டுட்டு போயிடுச்சு இல்லையா ராமையாவோட வீட்லேயே. இப்போ ராமையாவோட ஒய்ஃபு அந்த ஃப்ளோரை கூட்டிகிட்டு வர்றப்ப அந்த வைர மூக்குத்தியை பார்த்துட்டான்.
பார்த்து எடுத்து அழகாக இருக்கே அப்படின்னு மூக்கில் போட்டுக்கிட்டான். ராமையா questioned her angrily. How did you get this diamond stud? இப்போ ராமையா ரொம்ப ரொம்ப பளபளப்பாக இருந்தவொடனே என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி அந்த மாதிரி இருந்தவொடனே ராமையா கண்டுபிடிச்சிட்டார். ராமையா ரொம்ப கோபமாக, இந்த வைர மூக்குத்தி உனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்குறார். I found it lying here yesterday and took it. That's all. நான் இங்கே நேற்று பெருக்கிட்டு இருக்கப்போ இங்கே இது எனக்கு கிடைச்சிது. இங்கே இது நம்ம வீட்டில் தான் கிடைச்சிது. அதான் எடுத்து வைர மூக்குத்தியை போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறேன். We should go and hand over it to the village magistrate. If tomorrow the police should come and search our house, it will be disgrace to us. இந்த மாதிரி அவ சொன்ன உடனே நாம் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கிராம நீதிபதி கிட்ட கொடுத்துடலாம். மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னாக்கா நீதிபதி, அவர்கிட்ட கொடுத்துடலாம். இல்லைன்னா நாளைக்கு நம்மளை தேடி போலீஸ் வந்தாலும் வரும், வீட்டை சோதனை போடுவாங்க, நம்ம மாட்டிக்குவோம் இல்லையா. டிஸ்கிரேஸ்னா இது நமக்கு அவமானம் தானே அப்படின்னு சொல்கிறார். In Meenakshi Ammal's house nearby the talk went thus. In Meenakshi Ammal's house nearby the talk went thus. I forgot and left it in the bathroom. Kupai, the servant woman, must have swept it out. She is very careless and ignorant. அதாவது பக்கத்து வீட்டில் மீனாட்சி அம்மா அப்படின்னு இருக்காங்க. அந்த மீனாட்சி அம்மா வீட்டிலேருந்து என்ன பேச்சு வருது அப்படின்னாக்கா, நான் மறந்து குளிக்க அறையில் வச்சுட்டேன். அந்த குளிக்க அறையில் வச்சதப்போ இந்த வேலைக்காரி குப்பாயி என்ன பண்ணியிருப்பா, அப்படியே எடுத்து வீட்டை பெருக்கி எதையும் பார்க்காம அப்படியே பெருக்கி எடுத்து குப்பையில் கொட்டியிருப்பா. அவள் ஒரு முட்டாள், எதையும் கவனமாகவே செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. The mother Meenakshi Ammal consoled her little girl saying, "Let us search and find it. Don't tell father it. He would go into a rage if he knew that you had lost the diamond nose stud." மீனாட்சி அம்மா தன்னுடைய மகளுக்கு ஆறுதல் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க அப்படின்னாக்கா, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் கவலைப்படாத, ஆனால் உங்கள் அப்பா கிட்ட மட்டும் சொல்லாத. நீ வைர மூக்குத்தியை தொலைச்சிட்ட அப்படின்னு தெரிஞ்சால் அவர் ரொம்ப கோவப்படுவார், ரொம்ப கத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஜ் நம்பர் 4. What is the secret you are whispering? asked ராமநாதம். ராமநாதம் அப்படிங்கிறவர், அம்மாவும் பொண்ணு என்ன சீக்ரெட் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. The loss of the jewel had to be admitted. Soon the whole village knew about it. The maid servant Kupai was suspected by everyone to have stolen it. ராமநாதம் கேட்டதுனால மூக்குத்தி தொலைஞ்ச விஷயத்தை ஒத்துக்க வேண்டியதாகிடுச்சு. ரொம்ப வேகமாக இந்த கிராமம் முழுக்க இது பரவிடுச்சு. மீனாட்சி அம்மாள் வீட்டில் வைர மோதிரம் திருடு போயிருக்கு அப்படிங்கிறத ஊர் பூரா பரவிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வேலைக்காரி குப்பாய் தான் அதை எடுத்திருக்கணும் அப்படின்னு சஸ்பெக்டட் பை எவ்ரிஒன். சஸ்பெக்டட் அப்படின்னாக்கா சந்தேகப்படுறாங்க, எல்லாருமே அவள் தான் திருடி இருக்கணும் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. The police came and searched her hut but could find nothing. போலீஸ் அவளுடைய அந்த குடிசையெல்லாம் நல்லா சோதனை போடுறாங்க, ஆனால் அங்கே எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. Ramaya's heart was in a flutter. Ramaya's wife put the stud away in her box. She soon developed a severe fever and was confined to her bed. No one thought of searching their house. ராமையாவோட இதயம் ரொம்ப படபடத்துச்சு. ஃப்ளட்டர் அப்படின்னாக்கா படபடக்கிறது. ராமையாவோட மனைவி மூக்குத்தியை ஒரு பெட்டியில் வச்சுட்டா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ரொம்ப இந்த நினச்சி வருத்தப்பட்டு போலீஸ் அங்கே தேடுறாங்க, இங்கே தேடுறாங்க, ஆனால் அது வரைக்கும் அவளை சர்ச் பண்ணவே இல்லை, அவங்க வீட்டை சர்ச் பண்ணவே இல்லை.
இது வேற இவளுக்கு ரொம்ப பதட்டமாகி காய்ச்சலே வந்துருச்சு. படுக்கையிலே படுத்துட்டான். The he sparrow said, "Look at the fun, my dear. The lady of this house is scared and is down with fever." அந்த ஆண் குருவி என்ன சொன்னிச்சு பெண் குருவிக்கிட்ட அப்படின்னா, அங்கே பாரு, இந்த வேடிக்கையை பாரேன், இந்த வீட்டு பொண்ணு பயந்து நடுங்கி காய்ச்சலில் விழுந்துட்டா பாரேன். "Nice fun indeed," said the she sparrow. "The poor woman is in a panic. The fever may be the end of her." அந்த பெண் குருவி என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இதை பார்க்குறதுக்கு வேடிக்கையாக தான் இருக்குது, ஆனால் அந்த பெண் பாவம் ரொம்ப பதட்டத்தில் இறந்தே போயிடுவா போல இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. "And a good thing too," said the cruel male sparrow. அதுவும் நல்லது தான் அப்படின்னு இரக்கம் இல்லாமல் சொல்லிச்சு. "It is all your doing. You brought and threw it here and tempered her," said the female bird. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? நீதான் அப்படின்னு ஆண் பறவைக்கிட்ட சொல்லிச்சு. நீ அந்த மூக்குத்தியை எங்கேயோ இருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டதுனால தான் ராமையாவோட மனைவி அதை எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதை எடுத்ததுனால இப்போ பயத்தில் கிடக்கிறா அப்படின்னு சொல்லிச்சு. The male bird answered gravely, "Did I tell her to steal the thing? This is bound to happen when humans are being greedy." கிரேவ்லி அப்படின்னா ரொம்ப மன இறுக்கத்தோட, கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் மன இறுக்கத்தோட சொல்கிற வார்த்தை. என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, "Did I tell her to steal the thing?" நான் அந்த பெண்ணை திருட சொன்னேன், அவளுடைய பேராசை தான் காரணம். அவள் இந்த மாதிரி பயத்தில் உறைஞ்சி கிடக்கிறதுக்கு அவளுடைய பேராசை தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேராசை பிடித்த மனிதர்களுக்கு இது போலத்தான் நடக்கும் அப்படின்னு ஆண் பறவை சொல்லிச்சு. "Rightly said. We should never be greedy for what belongs to others. Come, let us go now and bring some worms for the young ones." And the two flew out. நீ சரியாக தான் சொன்ன. அடுத்த ஒரு பொருள் மீது நாம் எப்பயுமே ஆசைப்படக்கூடாது. வா, நம்ம போய் நம்ம குஞ்சுகளுக்கு புழுக்கள் எடுத்துகிட்டு வருவோம், வா கிளம்பு போகலாம் அப்படின்ட்டு ரெண்டும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. ராமையா and his wife spent the rest of his life in fear of being caught. The diamond nose jewel may still be with them, but the fear of getting caught was even more. ராமையாவும் அவன் மனைவியும் மீதி வாழ்நாள பயத்திலேயே கழிச்சாங்க. வைரமுக்குத்தி கிடைத்த மகிழ்ச்சியை அவங்களாட கொண்டாடவே முடியல. அதை விட அதை போட்டால் மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயம்தான் அவங்களுக்கு பெருசாக இருந்தது. அதனால் வாழ்க்கை பூராவுமே அவங்க பயத்திலேயே மீதி வாழ்க்கையை கழிச்சாங்க. Moral of the story is, a greedy man is always poor. greedy அப்படின்னாக்கா பேராசை. பேராசை கொண்டவனுடைய வாழ்க்கை நன்றாகவே அமையாது. நம்ம வாழ்வில் பேராசையை விட்டு உழைப்பை மட்டுமே நம்பினால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதுதான் இந்த கதை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.